வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. சிம்ம ராசி. ஸோ சிம்ம ராசிக்கு உங்களுக்கு 11 சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். நல்ல ஏற்றங்கள், எடுத்த காரியங்களில் வெற்றி, எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அதிலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெரிய இலக்கை வச்சுட்டு போனீங்கன்னா அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2 மற்றும் 11ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு 10ல் இருக்கனால பெரிய வளர்ச்சி, தொழிலில் பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு பெரிய ஒரு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அது பெரிய ப்ளஸ் தான். ஓகேங்களா. 3 மற்றும் 10ஆம் தேதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும். புதிய ஒப்பந்தங்களால் நல்ல புதிய வளர்ச்சிகள், புதிய முயற்சிகளால் ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. நிறைய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு டெவலப் பண்ணி பெரிய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். 4ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 4ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கிறது செவ்வாய் ராகோடு இருக்கும்போது அம்மா கிட்ட பேசும்போது கொஞ்சம் உஷாராக பேசும், கொஞ்சம் இடகடமாக இருக்கும். அம்மா அப்பாட்ட பேசும்போது சர்வ ஜாக்கிரதையாக பேசுகிறது நல்லதுங்க. ஏன்னா கோபத்தில் ஏதாச்சும் திட்டி வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனம் பண்ணும். ஏன்னா செவ்வாய் ராகு ஒன்றா இருக்கிறது, அது 9ஆம் இடத்துல அம்மா கிட்ட போயிட்டு அப்பாவை பற்றி ஏடாவிடமாக பேசுறது, அந்த ஆள் என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்னு பேசுகிறது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா பாசம் இருக்கும், சில பேர் வெளிப்படுத்த தெரியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் எங்கள் அப்பா சிரிச்சுருக்காருங்க அப்படின்வாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு பேசவே தெரியாதுங்க, எப்போயும் வந்தாலும் புல்லுன்னு விழுதுங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, பாசம் இருக்கும், ஆனால் அதை வெளிப்படுத்த தெரியலங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுமே இல்லையா. அதை போய் ஒரு பெரிய நெகட்டிவாக எடுத்துகிட்டு நீங்கள் சொல்கிறது ரொம்ப தப்புன்ட்டு தான் நான் சொல்லுவேன். 5ஆம் அதிபதி. ஸோ 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கார். அதுவும் 8ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களுக்கு கவனமாக இருக்கணும். காது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கசப்பை தருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா 8ல் குரு ஆட்சியாக இருக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் ஏடாகடமாக பேசுகிறது, குழந்தைங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னு அதுங்க கொஞ்சம் ஏடாகடமாக மக்கர் பண்ணுறதெல்லாம் நடக்கும். அதனால் அதெல்லாம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. 6ஆம் அதிபதி 7ல் சனி வக்கரமாக இருக்கும்போது வேலையில் நல்ல வளர்ச்சிகள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அதே உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கிறதாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி இருக்கும். ஸோ நல்ல ஒரு பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஸோ 7ஆம் அதிபதி சனி வக்கரமாக இருந்து நல்ல ஒரு வக்கரம் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுனாலே, நீங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுனால் கண்டிப்பாக நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும். ஸோ நல்ல ஒரு வேலையிலலாம் நல்ல முன்னேற்றம். ஜாதகத்தில் வக்கரமாக இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். என்னங்க இது நம்ம எவ்வளோ எதிர்பார்க்குறோம், ஸ்லோவாக போதாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ பார்த்துக்க. 7ல் சனி வக்கரமாகும்போது மனைவி கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னங்க நம்ம நினச்ச மாதிரி இல்லைங்க, இதெல்லாம் கொண்டாந்து நம்ம தலையில் கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே புலம்புவாங்க. இந்த பக்கம் பொண்டாட்டி புலம்புவோம், அந்த பக்கம் புருஷன் புலம்புவாங்க. இதெல்லாம் காலை இயல்புன்னு வச்சுக்கலாம். அப்படி தான் சொல்லணும், வேறு வழி கிடையாது. மற்றபடி 8ல் குரு நல்ல ஒரு ஆட்சி படுத்தணும். குழந்தைங்களோட எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும். குழந்தைங்க அது வேணும் இது வேணும் கேட்டு நச்சரிக்கும். இப்போ காலேஜெல்லாம் வேறு திறந்துட்டாங்க. சில பிள்ளைக்கு பைக்கை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடுன்னு லொல்லு பண்ணுவானுங்க. ஸோ வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு அவனுங்க கேட்குறாங்க, பிள்ளைங்க பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தகுதி மீறி ஒரு கடனை வாங்கி கொடுத்து மாட்டிக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் நான். சொன்னால் அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்க நல்லது. 9ல் செவ்வாய் ராகு இருக்கனால அப்பா நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பார், கொஞ்சம் ரவுடி மாதிரி பேசுவார், பக்கத்தில் டேய் அடிடுவார். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும் அப்பாவுக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. வெளிநாட்டில் இருக்கும் நல்ல வளர்ச்சிகள், பெரிய முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்கும், ரொம்ப சந்தோஷம், நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. லாபதிபதி 10ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். ஒரு ஃபன்னாக இருக்கும். வேலை செய்கிற இடமே கொஞ்சம் கலகலப்பாக இருக்குங்க, முதல்ல மாதிரி இல்லைங்க, இப்போ கொஞ்சம் ஜாலியாக இருக்குங்க வேலைக்கு போகிறதே அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு தோணும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வாரம் மட்டுமல்ல, வருகின்ற எல்லா வாரமும் உங்களுக்கு சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.